Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. அமெரிக்காவில் H1B விசா வைத்திருப்பவர்களுடன் வசிப்பவர்கள் H4 விசாவை வைத்திருப்பார்கள். அவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்ய வேண்டுமெனில் EAD எனப்படும் வேலை அங்கீகார ஆவணம் எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் மிகவும் முக்கியம். இந்த ஆவணம் காலாவதி ஆனால் இதற்கு முன்னர் வரை தானியங்கி முறையில் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த தானியங்கி முறையை நிறுத்த அமெரிக்க அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதியாவது மாம்பழமோ பட்டு துணிகளோ கிடையாது. ஆட்கள்தான் அதிக அளவில் போகிறார்கள். அமெரிக்காவில் வேலை செய்ய H1B விசா மிகவும் முக்கியம். அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்கு நீங்கள் வேலை செய்ய அதிகாரம் அளிக்கும் ஆவணம்தான் இந்த H1B விசா. வேலை செய்ய ஆட்கள் கிடைத்தால் மட்டும் போதுமா என்ன? பொங்கல், தீபாவளி என இந்தியர்கள் சொந்த நாட்டுக்கு வந்துவிட்டு மீண்டும் அமெரிக்காவுக்கு போக தயக்கம் காட்டினால் அங்குள்ள முதலாளிகள் என்ன செய்வார்கள்? எனவேதான் குடும்பத்துடன் வந்து தங்கிக்கோங்க என்று அமெரிக்க அரசு அழைக்கிறது. வேலை செய்ய வருபவர்களுக்கு H1B விசாவும் உடன் வரும் இணையருக்கு H4 விசாவும் வழங்கப்படும். H4 விசாவை வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் வசிக்கலாம், கல்வி நிலையங்களில் பயிலலாம், ஓட்டுநர் உரிமம் கூட எடுக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் வேலை செய்ய முடியாது. அதற்குத்தான் வேலை அங்கீகார ஆவணம் தேவை. எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் தேவைப்படுகிறது. இதை வைத்து அமெரிக்காவில் வேலை செய்யலாம், வருமானம் ஈட்டலாம், சொந்தமாக தொழில் கூட தொடங்கலாம். ஆனால் இந்த ஆவணம் பொதுவாக 1-2 ஆண்டுகள் வரைதான் செல்லுபடியாகும். விதிவிலக்காக சில துறைகளில் மட்டும் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவில் இந்த ஆவணங்களை வைத்திருக்கும் இந்தியர்களின் எண்ணிக்கை என்பது சுமாராக 1 லட்சம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னர் வரை இந்த ஆவணம் காலாவதியாகிவிட்டது எனில் தானியங்கி முறையில் ஆவணத்தின் கால அவகாசம் என்பது நீட்டிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது தானியங்கி முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாது ஆவணத்தை புதுப்பிக்கும் போது ஸ்கிரீனிங் எனப்படும் நடைமுறை மேற்கொள்ளப்படும். அதாவது விண்ணப்பித்தவர்களின் குற்ற பின்னணி சோதிக்கப்படும். விண்ணப்பதாரர் அமெரிக்காவிலோ அல்லது வெளிநாட்டிலோ ஏதேனும் குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தாரா என்று சோதிக்கப்படும். பின்னர் கைரேகை, பயோமெட்ரிக் சேகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர் அமெரிக்காவில் நுழையவும் வேலை செய்யவும் தகுதியானவர் தானா என்பதும் உறுதி செய்யப்படும். விண்ணப்பதாரர் பயங்கரவாத அமைப்பு மற்றும் தேசவிரோத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்தாரா என்றெல்லாம் அவர்களின் பின்னணி பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும். மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்படும். இதற்கு பெயர்தான் ஸ்கிரீனிங். இதில் ஏதேனும் ஒன்றில் பிரச்சனை இருந்தாலும் அந்த விண்ணப்பதாரரின் விண்ணப்பம் புதுப்பிக்கப்படாது. அது மட்டுமல்லாது அவர் தனது சொந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவார். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வேலை ஆபத்தில் இருக்கிறது. இனி வரும் நாட்களில் H4 விசா வைத்திருப்பவர்களுக்கு வேலை அங்கீகார ஆவணம் EAD கிடைப்பது குதிரை கொம்பாக இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்த மாற்றம் அக்டோபர் 30 முதல் அமலுக்கு வருகிறது. அடுத்ததாக அமெரிக்காவுக்கு செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சிலர் சட்டவிரோதமாக கூட அமெரிக்காவுக்கு செல்ல முயற்சிக்கிறார்கள். இந்த ஆண்டு தொடக்கம் முதல் அப்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் வசித்து வந்த 2700க்கும் அதிகமானோர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஷ்வால் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், முறையான விசா இல்லாமல் அமெரிக்காவில் தங்கியிருந்த இந்தியர்கள் மட்டும்தான் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டன. அதில் உரிய விசா அல்லது அனுமதி இல்லாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் முதல் 2700க்கும் அதிகமான இந்தியர்கள் அமெரிக்காவிலிருந்து திரும்பி உள்ளனர். இவர்கள் அனைவரும் அங்கு சட்டவிரோதமாக தங்கியிருந்தனர். நாங்களும் அவர்களின் ஆவணங்களை சரிபார்த்து உறுதி செய்துள்ளோம். அவர்கள் இந்தியர்கள் என உறுதிப்படுத்தப்பட்ட பிறகே இந்தியா திரும்ப அனுமதித்தோம். இந்த நாடு கடத்தும் நடவடிக்கைகள் அனைத்தும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே உள்ள சட்ட நடைமுறைகளின்படி மேற்கொள்ளப்பட்டது என கூறியிருக்கிறார். அமெரிக்கா மட்டுமின்றி பிரிட்டன் நாட்டிலும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஜெய்ஷ்வால் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதேபோல பிரிட்டனிலிருந்து 100 இந்தியர்கள் இந்த ஆண்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்களும் இந்தியர்கள்தான் என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகு தாயகம் திரும்ப அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு சொல்லியிருக்கிறார் ரந்தீர் ஜெய்ஷ்வால். Subscribe to One India and never miss an update. Indian Princess.
Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only. Visit your nearest store today.